ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு கதை சொல்ல போகிறேன். எகிப்து அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் பார்வோன் அப்படிங்கிறவர் ராஜாவாக இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டில் உள்ள இஸ்ரவேல் இன மக்களை கொடுமையாக வேலை வாங்கினார். இந்த இஸ்ரவேல் இன மக்கள் யாருன்னா, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. இவங்கள ரொம்ப கொடுமையாக வேலை வாங்கி இவங்களை அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் ராஜா எந்த அளவுக்கு அடக்குறாரோ, எந்த அளவுக்கு ஒடுக்குறாரோ, அதை விட பன்மடங்கு இஸ்ரவேல் மக்கள் பெருகிக்கிட்டே இருந்தாங்க. ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. நம்ம என்னதான் அடக்குனாலும் ஒடுக்குனாலும் வளர விடாமல் பண்ணாலும் இவங்க பெருகிக்கிட்டே இருக்காங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. ஒரு நாள் அரண்மனையில் வந்து எல்லா முக்கியமான நபர்களோட வந்து ஒரு ஆலோசனை நடத்துறாரு. அப்போ இந்த ராஜா கேட்டாங்க, இந்த இஸ்ரவேல் இன மக்களை அடக்க ஒடுக்க யாராவது ஐடியா சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அந்த அரண்மனையில் ஒருத்தர் சொன்னார், ராஜா ராஜா இவங்க ரொம்ப மோசமானவங்க. யாராவது எதிரி நம்மளை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இவங்க அவங்களோட சேர்ந்துட்டு நம்மளே அடிச்சு நம்மளே அடிமைப்படுத்திடுவாங்க. இவங்களை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, இவங்ககிட்ட பிறக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு பிறக்க இஸ்ரவேல் இன மக்கள் உள்ள பெண்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைங்களை நதியில போட்டுணும் கொல்ல சொல்லிட்டோன்னா ஆண் மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காது அப்படி சொன்னாங்க. அப்போ ராஜா சொன்னாரு, இது நல்ல யோசனை. இனிமேல் எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் மீன மக்கள் யாரு ஆண் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைங்களை நைல் நதியில் போட்டு கொண்டுறணும் அப்படி சொல்லிட்டு ராஜா உத்தரவு கொடுத்தாரு. இந்த நேரத்தில் தான் அம்ராம் அப்படிங்கிற ஒரு அங்கிளுக்கும் யோகபேத் அப்படிங்கிற ஆன்ட்டிக்கும் மோசஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சின்ன பேபி பிறந்துச்சு. இந்த அம்ராமுக்கும் யோகபேத்துக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, இந்த ராஜா கொன்றுவாரு, நைல் நதியில் போட சொல்லிடுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாமல் மறைச்சு 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 வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் என்ன செஞ்சாங்க, அதை மறைச்சு மறைச்சு வளர்த்தாங்க. ஆனால் பாருங்க, அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சு. குவா 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 குவான்னு அழ ஆரம்பிச்சிச்சு. உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கவலையாச்சு. எப்படிடா அந்த குழந்தைய காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பேஸ்கெட்டு, ஒரு நாணல் பெட்டி மாதிரி ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில் அந்த குட்டி அழகு பேபி மோசஸ் என்ன பண்ணாங்க, மோசஸ் பாப்பாவை உள்ளே வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த நைல் நதியில் அப்படியே விட்டாங்க. அது வந்து அந்த பேபி மோசஸ் வச்சுருக்கிற அந்த நாணல் பெட்டி அசைஞ்சு 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 அப்படியே தண்ணியில் போய்கிட்டு இருக்குது. இந்த பேபி எப்படி போகுது, இந்த நைல் நதியில் ஒழுங்காக பத்திரமா போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க அக்கா மிரியாம் என்ன செஞ்சாங்க, அந்த பேபி மோசஸ் அந்த நாணல் பெட்டி எங்கெங்கெல்லாம் போகுதோ அது கரை ஓரமாகவே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ராஜாவுடைய பொண்ணு, அதாவது பார்வோன் இருக்கார்ல, எகிப்து ராஜா பார்வோன், அவருடைய மகள் இளவரசி, அவங்க அந்த நைல் நதியில் குளிக்க வந்திருக்கிறாங்க. குளிக்க வரும்போது தூரத்தில் இந்த பெட்டியை பார்க்குறாங்க. என்னடா பெட்டி மாதிரி இருக்குது, என்ன அங்கே ஏதோ பெட்டி மாதிரி இருக்குதே, அது என்ன நெடுங்க அப்படி சொல்லி அவங்க வேலை செய்கிற பணிப்பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அழகான நம்ம குட்டி பேபி மோசஸ் என்ன பண்ணுறாங்க, அதில் பார்த்தோன்னே அந்த பேபி மோசஸை வந்து அந்த இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போது அந்த வேக வேகமாக ஓடி வந்தாங்க ஒரு குட்டி பொண்ணு. யார் தெரியுமா, மிரியாம், இந்த மோசஸோடைய அக்கா. அவங்க வந்து ராணி ராணி, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் வேணா ஒரு அம்மாவை யாராவது கூட்டிகிட்டு வரவா, இஸ்ரவேலர் அம்மாவை யாராவது கூட்டிகிட்டு வரவா அப்படி கேட்டாங்க. ஆ இது கூட நல்ல யோசனையாக இருக்க, சரி உடனே போய் கூட்டிகிட்டு வா அப்படி சொன்னாங்க. உடனே இந்த மிரியாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க அம்மா இருக்காங்கல்ல யோகபேத், அவங்களையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து ராணி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ஆனால் ராணிக்கு தெரியாது, மோசஸோட உண்மையான அம்மா தான் இந்த யோகபேத்துன்னு தெரியாது. உடனே அந்த ராணி அந்த மோசஸோட அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நான் வளர்க்க போகிறேன், அதனால் எனக்கு இந்த குழந்தைய கொஞ்ச காலம் நீ வளர்த்து எனக்கு அரண்மனையிலேருந்து கொடுக்கணும், அதுக்கு நான் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தரேன் அப்படி சொல்கிறாங்க. ராணி சொன்ன உடனே மோசஸ் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ நம்ம குழந்தை செத்து போயிடும்னு நினச்சோம், இந்த குழந்தைய எல்லாரும் கொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய கொல்லாமல் அந்த குழந்தைக்குன்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, என் பாப்பாவை காப்பாற்றிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போனாங்க. நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளும் இருக்கும், நமக்கு நிறைய படிப்பு வராமல் இருக்கும், வீட்டில் சண்டை இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஆனால் ஒரே விஷயத்தை மறந்துடக்கூடாது, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சுக்கிறாரு, உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்.
அதனால ஆண்டோட திட்டத்தை நம்பி நம்ம விசுவாசத்துல தைரியமா முன்னேறணும். பாய்.